அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, பிசி மற்றும் எஸ்ஐ எக்ஸாமுக்காக இந்தியன் ஹிஸ்ட்ரி இருக்கிற முக்கிய வினாக்களை தான் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனடியாக தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இரண்டாம் கர்நாடக போரின் முடிவில் கீழ்கண்ட ஒப்பந்தம் கையெழுத்தாயிற்று. இரண்டாம் கர்நாடக போரின் முடிவில் கீழ்கண்ட ஒப்பந்தம் கையெழுத்தாயிற்று அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் பி பாண்டிச்சேரி உடன்படிக்கை. கனிஷ்கரின் தலைநகரம் என்ன? கனிஷ்கரோட தலைநகரம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி பெஷாவர். ஆப்ஷன் சி பெஷாவர். அடுத்தது, பாண்டியர்களின் ஓவியக்கலை வளர்ச்சியை பறைசாற்றுவது என்ன? பாண்டியர்களின் ஓவியக்கலை வளர்ச்சியை பறைசாற்றுவது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி சித்தன்ன வாசல். ஆப்ஷன் சி சித்தன்ன வாசல். அடுத்தது, நலந்தா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தவர் யார்? நலந்தா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி தர்மபாலர். ஆப்ஷன் சி தர்மபாலர். அடுத்தது, குஷானர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? குஷானர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னா ஆப்ஷன் டி சீனா. ஆப்ஷன் இ சீனா. அடுத்தது, தக்கர்களை ஒடுக்கிய ஆங்கிலேய ஆளுநர் யார்? தக்கர்களை ஒடுக்கிய ஆங்கிலேய ஆளுநர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வில்லியம் பெண்டிங். வில்லியம் பெண்டிங் பிரபு. அடுத்தது, புத்த தத்தர் யாருடைய காலத்தில் வாழ்ந்தார்? புத்த தத்தர் யாருடைய காலத்தில் வாழ்ந்தார் அப்படின்னா ஆப்ஷன் சி அச்சுத கலப்பாளன். அச்சுத கலப்பாளன் காலத்தில் வாழ்ந்தவர் தான் புத்த தத்தர். அடுத்தது, சோழர்களை பற்றி ஆய்வு செய்து எழுதி உள்ள வெனிசு வரலாற்று ஆசிரியர் யார்? சோழர்களை பற்றி ஆய்வு செய்து எழுதியுள்ள வெனிசு வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி மார்க்கோ போலோ. அடுத்தது, சமுத்திரகுப்தனால் சிறைப்பிடிக்கப்பட்ட பல்லவ அரசன் யார்? சமுத்திரகுப்தனால் சிறைப்பிடிக்கப்பட்ட பல்லவ அரசன் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி விஷ்ணுகோபன். அடுத்தது, சாதவாகனா வம்சத்தின் சிறந்த அரசர் யார்? சாதவாகனா வம்சத்தின் சிறந்த அரசர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி கௌதமிபுத்திர சதர்கனி. கௌதமபுத்திர சதகர்ணி. அடுத்தது, மாவீரன் சிவாஜியின் தலைநகரம் எது? மாவீரன் சிவாஜியின் தலைநகரம் எது அப்படின்னா ஆப்ஷன் டி ராய்கார். அடுத்தது, பண்டைய காலத்தில் கலிங்கத்தை ஆண்டவர்களில் யார் மிகப்பெரிய அரசராக கருதப்படுகிறார்? பண்டைய காலத்தில் கலிங்கத்தை ஆண்டவர்களில் யார் மிகப்பெரிய அரசராக கருதப்படுகிறார் அப்படின்னா ஆப்ஷன் சி காரவேலர். ஆப்ஷன் சி காரவேலர். அடுத்தது, பண்டைய இந்தியாவின் மிகச்சிறந்த மருத்துவராக கருதப்படும் தன்வந்திரி யாருடைய அரசவையில் ஆலோசனைகளை தந்து வந்தார்? பண்டைய இந்தியாவின் மிகச்சிறந்த மருத்துவராக கருதப்படும் தன்வந்திரி யாருடைய அரசவையில் ஆலோசனைகளை தந்து வந்தார் அப்படின்னா ஆப்ஷன் சி சந்திரகுப்த விக்ரமாதித்யா. சந்திரகுப்த விக்ரமாதித்யா அரசவையில் ஆலோசனை வழங்கினார். அடுத்தது, இரண்டாவது தரையின் யுத்தத்தில் பிருத்திவிராஜரை தோற்கடித்தது யார் அப்படின்னா ஆப்ஷன் சி கோரி முகமது. முதல் தரையின் போரில் பிருத்திவிராஜர் ஜெயிச்சிடுறாரு. இரண்டாம் தரையின் போரில் தோத்துடுறாரு. இதான் கதை. அடுத்தது, புத்தர் பிறந்த இடம் தற்பொழுது உள்ள நாடு எது? புத்தர் பிறந்த இடம் தற்பொழுது உள்ள நாடு எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ நேபாளம். டெல்லியின் பழங்கால பெயர் என்ன? டெல்லியின் பழங்கால பெயர் என்ன அப்படின்னா இந்திரபிரஸ்தம். இந்திரபிரஸ்தம் அப்படிங்கிறத பழங்கால பெயர். அடுத்தது, கீத கோவிந்தம் என்னும் நூலை எழுதியவர் யார்? கீத கோவிந்தம் என்னும் நூலை எழுதியது யார் அப்படின்னா ஆப்ஷன் பி ஜெயசேனர். அடுத்தது, நலந்தா பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா
ஆப்ஷன் ஏ குமாரகுப்தர். ஆப்ஷன் ஏ குமாரகுப்தர். அடுத்தது பரிவாதினி என்பது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? பரிவாதினி என்பது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா ஆப்ஷன் பி வீணை. அடுத்தது முதல் தரையின் போரில் வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னா பிருத்திவிராசர். பிருத்திவிராசன் அப்படிங்கிற அரசன் தான் முதல் தரையின் போரில் கோரிமுகதுவை தோற்கடிக்கிறாரு. அடுத்தது நலந்தா பல்கலைக்கழகத்தை 1197 தாக்கியவர் யார்? நலந்தா பல்கலைக்கழகத்தை 1197 தாக்கி தரமட்டமாக்கியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி முகமது பின் பக்தியார் கில்ஜி. முகமது பின் பக்தியார் கில்ஜி அப்படிங்கிறத தாக்கி அதை தரமட்டமாக்குனாரு. அடுத்தது பாலர் மரபை சார்ந்தவர்கள் பின்பற்றிய சமயம் என்ன? பாலர் மரபை சார்ந்தவர்கள் பின்பற்றிய சமயம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ புத்த மதம். ஆப்ஷன் ஏ புத்த மதம். அடுத்தது குத்புதீன் ஐபக்கின் ஆதிக்கத்தை ஏற்ற வங்காள ஆளுநர் யார்? குத்புதீன் ஐபக்கின் ஆதிக்கத்தை ஏற்ற வங்காள ஆளுநர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி அலிமர்தன். ஆப்ஷன் பி அலிமர்தன். டில்லியை ஆண்ட முதல் மற்றும் கடைசி பெண்மணி யார் அப்படின்னா ரஷ்யா பேகம். டில்லியை ஆண்ட முதல் மற்றும் கடைசி பெண்மணி ரஷ்யா பேகம். இவங்க இல்துமிஷோட மகளாங்க. இல்துமிஷோட மகள். மகாவீரர் இறந்தபோது அவருடைய வயது என்ன? மகாவீரர் இறந்த பொழுது அவருடைய வயது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 72. அடுத்தது உபநிஷத்துக்கள் தொடர்புடையது எது? உபநிஷத்துக்களுடைய தொடர்புடையது எது அப்படின்னா ஆப்ஷன் சி தத்துவம். நந்த வம்சத்தை தொடங்கியவர் யார்? நந்த வம்சத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மகாபத்ம நந்தர். மகாபத்ம நந்தர். மகாபத்ம நந்தர் அப்படிங்கிறவர் தான் தொடங்கியிருக்காரு. அடுத்தது காந்தார கலைப்பள்ளியை உருவாக்கியவர் யார்? காந்தார கலைப்பள்ளியை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி கனிஷ்கர். அடுத்தது இரண்டாம் புலிகேசி ஹர்ஷர் போர் எந்த நதிக்கரையில் நடந்தது? இரண்டாம் புலிகேசிக்கும் ஹர்ஷ பேரரசருக்கும் போர் எந்த நதிக்கரையில் நடந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் சி நர்மதை நதிக்கரையில் தான் நடந்துச்சு. அடுத்தது மிகப்பெரிய கோயில்களை சாணக்கியர் கட்டிய இடங்கள் என்ன? மிகப்பெரிய கோயில்களை சாணக்கியர் கட்டிய இடங்கள் அப்படின்னு சொன்னால் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஐஹோலி அப்படிங்கிற இடத்துல தான் கட்டியிருக்காரு. அடுத்தது மாவீரர் அலெக்சாண்டரின் சமகாலத்தவர் யார்? மாவீரர் அலெக்சாண்டரின் சமகாலத்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி சந்திரகுப்த மௌரியர். சந்திரகுப்த மௌரியர். அடுத்தது சௌசா போர் யார் யாருக்கிடையே நடைபெற்றது? சௌசா போர் யார் யாருக்கிடையே நடைபெற்றது அப்படின்னா சௌசா போர் ஹுமாயூனுக்கும் ஷெர்கானுக்கும் நடந்துச்சு. ஹுமாயூனுக்கும் ஷெர்கானுக்கும் நடந்துச்சு. அதாவது ஷெர்ஷான்னு சொல்லுவாங்க, அவருக்கு இடையில நடந்துச்சு. அடுத்தது அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தை வடிவமைத்தவர் யார்? அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி தாமஸ் ஜெபர்சன். தாமஸ் ஜெபர்சன். அடுத்தது புத்த மத இலக்கியங்கள் எந்த மத மொழியில் எழுதப்பட்டன? புத்த மத இலக்கியங்கள் எந்த மத மொழியில் எழுதப்பட்டன அப்படின்னா ஆப்ஷன் டி பாலி. ஆப்ஷன் டி பாலி. அடுத்தது ஹொய்சால மன்னரை மதமாற்றிய இந்து மத தத்துவவாதி யார்? ஹொய்சால மன்னரை மதமாற்றிய இந்து மத தத்துவ ஞானி யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ராமானுஜர். மகாபலிபுரத்தில் ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட ரதங்கள் எத்தனை? மகாபலிபுரத்தில் ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட ரதங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா ஆப்ஷன் சி 5. ஆப்ஷன் சி 5. பண்டைய இந்திய வரலாற்று புவியியலில் ரத்னகாரா என வழங்கப்பட்டது எது?
பண்டைய இந்திய வரலாற்று புவியியலில் ரத்னகாரா என வழங்கப்பட்டது எது அப்படின்னா ஆப்ஷன் பி அரபிக்கடல். அடுத்தது ரத்னாவளியை இயற்றியவர் யார்? ரத்னாவளியை இயற்றியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி ஹர்ஷர். ஆப்ஷன் சி ஹர்ஷர். அடுத்தது ரஷ்யா சுல்தானை பற்றி பின்வரும் தகவல்களில் எது சரி? ரஷ்யா சுல்தானை பற்றி பின்வரும் தகவல்களில் எது சரி அப்படின்னா தில்லியை ஆண்ட ஒரே முஸ்லீம் பெண்மணி அப்படிங்கிறது தவறு. சதியால் கொல்லப்பட்டவர் அப்படிங்கிறது தவறு. 1240 கைதால் என்னும் இடத்தில் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறதும் தவறு. இதில் என்ன சரி அப்படின்னா இந்த 3 ஆப்ஷனுமே ஒரு சேர அப்படிங்கிறது தான் கரெக்ட். அதாவது டில்லியை ஆண்ட ஒரே முஸ்லீம் பெண் அவங்க தான், கடைசி முஸ்லீம் பெண் அவங்க தான். சதியால் கொல்லப்பட்டவர் அப்படின்னா அவர் துருக்கியிலேருந்து அவங்களுடைய அதாவது ஹெட்டுன்னு சொல்லப்படுறவங்க ஒரு பெண் ஆள்றதை ஏற்றுக்கதால அவங்கள பிளான் பண்ணி அவங்கள நெருக்கடி கொடுத்து 4 வருடங்களில் அவங்க ஆட்சியை ராஜினாமா பண்ணிட்டாங்க அரசவையை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட மகன்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. பிற்காலத்தில் சதியால் அவங்கள கொன்னுட்டு பால்பன் அப்படிங்கிறவர் தான், பால்பனியை இவங்க தான் நியமிப்பாங்க. இருந்தாலும் பிற்காலத்தில் சதி செய்து கொன்னுடுறாங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா 2வது வீடியோ அப்படிங்கிறது 41லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்க இந்த வீடியோவில் இருக்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா. ஸோ நன்றி, வணக்கம்.